போலீஸ் எடுத்ததுக்கே தகுதி இல்லாதவர். அதுவும் ஒரு பெரிய போஸ்ட் இருந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய கேஸ் பிடிச்சிருக்கிறாரு, முடிச்சுட்டு வந்துருக்காரு. அவர் போய் லேடிஸை பத்தி தப்பா பேசலாமா? ஒரு படத்துல நடிக்கிற ஹீரோ எப்படிமா எந்த பொண்ணையும் தொடாம நடிக்க முடியாது. இப்ப அரசியல் விஜய்க்கு வராருன்னா அவர் 200 கோடியை தூக்கி போட்டு எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்? அவர் பாட்டுனா அவர் குடும்பத்துல 4 பிள்ளைங்க 2 புள்ள வச்சுக்கணும். அவர் பாட்டு சொத்து சேர்த்து போயின்னுக்கலாம்ல. இப்பதான் 79 தான் பண்ண வச்சுக்கிறார். இன்னும் 100 150 படம் நடிக்கலாம். நடிக்கலாமா நடிக்கக்கூடாதா? அவருக்கு இந்த தேவையா? ஆனா நல்லது பண்ணணும், யாருமே கெடுக்கலன்னு சொல்லி வந்தார். வா போறோ போ போறோ தான் சொன்னாரு. யாராவது இதை சொன்னாரா? தப்பா சொன்னாரா? ஒரு வார்த்தையா தப்பா சொன்னாரா? அவரை மாதிரி டிசென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் பண்ணல. இன்னைக்கு கூட 1000 கோடி ஊழல். ஒரு போராட்டம் பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். அவர் பண்ணாலும் எவ்வளவு வரும்? அவர் ஒன்னும் இல்லை, இறங்கி ரோட்ல நின்னாருன்னா எவ்வளவு கூட்டம் வரும்? இது சமாளிக்க முடியுமா? எது கட்சியா பூத்துக்குடி சரி சமாளிக்க முடியுமா? ஏன் அப்படி 3 வருஷம் அரசியல் என்ன பண்ணீங்க? 2 கட்சி தான் மாறி மாறி ஆடுறீங்க. 57 வருஷமா பண்றீங்க, 57 வருஷமா பண்றீங்க. 67 அண்ணா பிரிஞ்சு வந்தார், பெரியார் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாரு. அவரு வச்சுதான் எம்ஜிஆரும் வந்தாரு, கலைஞரும் வந்தாரு. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? நீங்க சொல்றீங்க சொல்லிக்கதான்